நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Akka? Akka? So, did you like him? Yeah. Really? Oh my god! Dad! நிஜமாவா சுஹானா? உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? ஆமா டாட். இங்க பாரு, உனக்கு நிஜமாவே அந்த பையனை பிடிச்சிருந்தா நான் அவங்க ஃபேமிலி கிட்ட போய் பேசலாமா? சுஹானா, பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அதாவது எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அம்மாடி, நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அப்புறம் அந்த பையன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அதை விட அவனோட மனசு இருக்கே, அது தங்கமான மனசு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பையனை நீங்க தானே சூஸ் பண்ணீங்க? ஆமா, நானே தான். அப்ப நல்லதா இருப்பான். அப்படி போடு. என் பொண்ணு என்ன சொல்ற பாத்தியா? நான் செலக்ட் பண்ணா நல்ல பையனா தான் இருப்பானா? நீ மட்டும் என்ன தனியா சாப்பிட்டு இருக்க? எனக்கு கொடு. அக்கா, இது ஃப்ரை பண்ணது. சோ, உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது. இதெல்லாம் நீங்க கம்மியா தான் சாப்பிடணும். Come on சஞ்சு, what's wrong with you? இத நான் சாப்பிடலாம்ல? ராதா, இன்னைக்கு டிஃபன் சூப்பரா இருக்கு. நிஜமாதா? அட ஆமா, நம்ம இலேஷன் எங்க? எங்க போனாரு? தூங்கிட்டு இருப்பா, போய் எழுப்பு. இந்த இலேஷனா தினமும் லேட்டா எழுந்திருக்கிறாரு. தூங்குறது தவிர வேற வேலையே அவருக்கு இல்ல போல இருக்கு. ராதா டீ நிஷா டீ குடுக்காமயே காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. நிஷா அண்ணி எப்படி உங்களை பொறுத்துக்கிறாங்களோ எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. வெரி சிம்பிள். என்னோட நிஷா இருக்காளே, அவ என் மேல உயிரையே வச்சிருக்கா. அப்படியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான இல்லையாடா? அவ உன்னை சின்சியரா காதலிக்கிறா, பதிலுக்கு நீ என்ன பண்ற? அட நில்லு, எங்க ஓடுற? ஏதாவது பண்ணு, புரியுதா? நான் ஏன் பண்ணல? இஷானுக்காக கவலைப்படுறேன்ல. தம்பி இஷான், என்னப்பா காலையில இருந்து முகம் வாடி போயிருக்கு? இங்க பாரு, இந்த உலகத்துல நிச்சயமா உனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா. அவ உன்னை காதலிப்பா. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பொண்ணை பத்தி மட்டும் தான் நீங்க பேசுவீங்களா? ஏய் நில்லுடா, உண்மைதானே. எங்கயாவது உனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பால. ஒருவேளை அவளா இருக்குமா? அவ அந்த நந்தகிஷோர் சொன்னாரே, கமல் கிஷோர். கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பேசி முடிப்பாரு. சொன்னீங்க. அதோட கமல் கிஷோர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரே ஒரு பொண்ணை சொல்றாருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். சொல்றது கரெக்ட் தானே ராதாத்த? நான் சொல்றது கரெக்ட் தானே? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அட இருக்கலாம், இல்லாம போகலாம், இதெல்லாம் நம்ம கையில இல்லைங்க அத்தை. அதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க கையில இருக்கு. நீ நல்ல அழகான போட்டோ தானே கொடுத்து விட்ட? ஆமா, நான் இருக்கிறதுல ரொம்ப அழகான போட்டோ தான் எடுத்து கொடுத்திருக்கேன். அதுல மச்சம் இருந்ததா? போதும், நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் அவனே கிண்டல் பண்றீங்க? முதல்ல பொண்ணை பாப்பாங்களா பையனை பாப்பாங்களா? போட்டோவை கேட்டாங்கன்னு உடனே போட்டோவை கொடுத்துட்டீங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம வீட்ல அப்படிதான் நடக்கும். பாவம், இந்த அப்பாவிக்கு இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. கிடைச்சிருந்தா இவனும் பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பான்ல. நல்லா பேசிட்டு இவருக்கு இதை விட்டா வேற என்ன வேலை இருக்கு? சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருக்காருல. இப்படி பேசலனா இவருக்கு தூக்கமே வராது. அண்ணா, அண்ணா இந்திரனா, நீங்க எல்லா கம்பெனியோட லிஸ்டையும் பேப்பர்ல எழுத சொன்னீங்கல்ல? நான் நீங்க சொன்ன மாதிரியே எல்லா கம்பெனியும் வரிசையா எழுதி வச்சிட்டேன். அதே மாதிரி எல்லா கம்பெனிக்கும் இலேஷனோட ரெஸ்யூமையும் அனுப்பி வச்சிட்டேன். அப்படியே? காட்டு காட்டு. இந்தாங்க. அடடா, பிரமாதம். சரி வா போலாம். இப்பவே வா. ஆமா, இப்பதான். நான் இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அட எப்போ நீங்க சாப்பிட்டுட்டு தானே இருக்கீங்க? இப்பயாவது வேலையை பாருங்க. நேத்து தானே சின்ன மாமா கூட ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன். அதனால என்ன? வேற எங்கேயும் இன்டர்வியூ போக கூடாதுன்னு ரூல் இருக்கா? நீங்க வேணா ஒரு வேலை பண்ணுங்க. காலையில இருந்து 2 மணி வரைக்கும் இவரை கூட வச்சுக்கங்க. அப்புறம் மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ வச்சுக்க. அதுக்கப்புறம் இவரு தயாராயிடுவாரு. ஆமா, தயாராயிடுவாரு. ரெண்டு பேரும் என்ன வச்சு என்ன பிங் பாங்க விளையாடுறீங்க? இந்த விளையாட்டு நல்லா தான் இருக்கு. ராதாத்த, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். காலையில இருந்து மதியானம் வரைக்கும் இவர் கூடயா, மதியானத்துக்கு மேல அவன் கூடயா? ஏன் 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இவனுக்கு வேலை தேடணும்னா அதுக்கு 10 நாள் ஆகும். ஆனா 2 நாள்ல வேலையை விட்டுட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பான். என்ன பத்தி ரொம்ப சரியா சொன்னீங்க.
நடக்காத விஷயத்துக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நீங்க டிஃபன் சாப்பிடுங்க, நான் போய் தூங்குறேன். அண்ணா, புடிங்க, ஒரு புடிங்க. நிமிஷம் இரு, எங்க போற? இந்த வாட்டி நீ எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறியோ அந்த பாஸ் கிட்ட நானே பர்சனலா பேசி 1 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எப்படி ரிசைன் பண்றேன் நான் பாக்குறேன். இஷான், ஆமா, ஆமா, ஆமா. சரி வா. இல்ல, இல்ல, வேணாம், வேணாம். என்னாச்சு? நான் பல்லு விளக்க அட, குளிக்கல. அப்புறம் என்ன சாப்பிடலாம். சாப்பிடலாம். வாங்க, வாங்க. ஆனா, ஏய், பாப்பி, விட்றா. ஓ. அம்மா நீங்க எழுந்துட்டீங்களா? எனக்கு தெரியலம்மா. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே காஃபி கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். அம்மா நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஆம். ஆனா நீங்க எங்கேயே ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிடும். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. நேத்து ஐயாவும் சஞ்சனா அம்மாவும் உங்களோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் பையனோட போட்டோவை பார்க்கவே இல்லை. நான் பார்க்கட்டுமா? பார்க்கலம்மா, நான் போயிடுறேன். இங்க தானே இருக்கும். அப்புறமா வந்து கூட போட்டோவை பார்த்துக்கலாம்ல. அக்கா நில்லுங்க. சொல்லுங்கம்மா. நீங்க உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க புருஷனுடைய போட்டோவை பாத்தீங்களா? இல்லம்மா, எங்க அப்பா சொன்னாரு மாப்பிள்ளை லட்சத்துல ஒருத்தன்னு. நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முதல்ல அவர் முகத்தையே பார்த்தேன். லட்சத்துல ஒருத்தர்னா யாருன்னு தெரியுமா? லட்சம் மக்கள் மாதிரி அவரும் ஒருத்தரு. என் விஷயத்த விடுங்கம்மா. ஆனா ஐயா உங்களுக்காக பாத்திருக்க மாப்பிள்ளை இருக்காரே, அவர் நிச்சயம் ரொம்ப நல்லவரா தான் இருப்பாரு. ஏன்னா ஐயா உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. உங்களுக்கு அவரு சாதாரண பையனை பார்க்க மாட்டாரு. அவர் பார்க்குற பையன் உங்களை சந்தோஷமா வச்சுப்பாரு. நீங்களும் அவரை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். நம்மளோட இந்த அருமையான ரிலேஷன்ஷிப்ல கல்யாணங்கிறது எங்க இருந்து வந்தது? காதல் பாசிபிள். ஆனா கல்யாணம் இம்பாசிபிள். உன்ன மாதிரி பொண்ணுங்கள பைத்தியக்காரங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் கிடையாது. You listen to me. You are just not a marriage material. அம்மா நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நீங்க இன்னும் இங்க இருந்து போலையா? போறீங்களா இல்லையா? அது நீங்க காஃபி குடிச்சானே எடுத்துட்டு போலான்னு இருந்தேன். நான் குடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா 3 என்னது 3 சும்மா 3 சொல்ற. நல்லா கவனமா விளையாடு. நாம காய வெட்ட போறோம். யாரோடது? என்னோடது இல்லப்பா. பாட்டி உங்களோடதுதான். உங்க காய்தான் வெட்டப்பட போகுது. பொண்ணு 2 முடிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நான் என்ன பண்ண? விளையாட தெரியலன்னா இப்படித்தான் ஆகும். என்ன செல்லோ, விளையாட்டுன்னு வந்துட்டா வரவெல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் குறுக்க வராது. விளையாட்டை தான் கவனிக்கணும். அத்தை இப்ப நீங்க தான். நான் இனிமே விளையாட மாட்டேன். என்ன இத பாட்டி பத்தியா நீங்க ஆள சொல்றீங்க? ஆரம்பிக்கிட்டா? ப்ளீஸ் விளையாடுங்க. வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன கிண்டல் பண்றீங்க? எப்ப பாரு ஏன் கையை வெட்டிட்டு இருக்கீங்க? யார் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன விளையாடுறீங்க? லூடோவா? ஆமாப்பா, எல்லாரும் ஒன்னா உட்கார இந்த விளையாட்டை ஒரு சாக்கா வச்சுக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. என்ன தோக்கடிக்கிறதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஒரே வழி இதுதான். இத பாரு. சும்மா இருங்க. சரி சொல்லுங்க, என்ன இந்த பக்கமா வந்திருக்கீங்க? என்ன மறந்துட்டீங்களா? நான் உங்க இஷானோட போட்டோவை கேட்டு வாங்கிட்டு போனேன்ல. அதே எப்படி மறந்துடுவோம்? எங்க இஷானோட போட்டோ பொண்ணு வீட்டுல காட்டுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? எங்க பையனை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க இஷானை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கல்யாண ஏற்பாட ஆரம்பிச்சிடலாங்கிறேன்.
கல்யாண ஏற்பாடையா? அதுக்குள்ள எப்படி? நாங்களும் பொண்ண பார்க்க வேண்டாமா? ஆ கண்டிப்பா நீங்களும் பொண்ணை பார்க்கணும். கமல் சார், நாங்களும் நிச்சயமா பொண்ணை பார்த்தே ஆகணும். அதை விட முக்கியமான விஷயம், பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க குடும்பத்துல உள்ளவங்கள சந்திக்கணும் இல்லையா? வெறும் பையனோட போட்டோவை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன இருந்தாலும் ரெண்டு குடும்பமும் எதிரெதிர உட்கார்ந்து பேசினாதானே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு நாள் உறவு கிடையாதே, வாழ்க்கை பூரா ஒன்னா சேர்ந்து வாழணும்ல. ஆமாங்க. அப்புறம் பையனும் பொண்ணும் ஒருத்தர் பார்த்து பேசினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? பையனும் பொண்ணும் பார்த்து பேசணும்னு அவசியம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கிட்டே தானே இருக்க போறாங்க. இத பாருங்க, அது பையனும் பொண்ணும் பார்த்தா மாத்திரம் பத்தாது, ரெண்டு குடும்பங்களும் சந்திச்சு பேசணும் இல்லையா? அதனால கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றதுக்கு முன்னாடி பொண்ணோட குடும்பத்தார ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க, நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு சாயந்தரமே அவங்கள மீட் பண்ணுங்க. இன்னைக்கு சாயந்தரமே வா. அவ்வளவு அவசரப்படுறாங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க கமல் சார், அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எதுவும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கவலையப்படாதீங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி. அப்பா இருக்காரு, அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு 8 வயசு இருக்கும்போது பாவம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆமாங்க, நானே பெருமையா சொல்லிக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆனா என் சுஹானாவோட மனசு தங்கம் மாதிரி. உங்க சுஹானாவா? சாரி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சரியா சொல்லல. நான் என் பொண்ணுக்காக தான் உங்க இஷானை கேட்டு வந்திருக்கேன். ஓஹோ, அப்போ அன்னைக்கு நீங்க இஷானோட போட்டோவை உங்க பொண்ணுக்கு கேட்டதா வாங்கிக்கிட்டு போனீங்களா? ஆமாங்க, நான் முதல் தடவை இங்க வந்தப்பவே உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. அக்கா, அப்புறம் இன்னும் என்னக்கா இருக்கு? ரஜினி, போய் சாப்பிட ஏதாவது ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. இது நல்ல சகுனமா தெரியுது. ஒரு நிமிஷம் ராணு. கமல் சார், இது பாருங்க, நான் இப்படி கேக்குறேனேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த கல்யாணத்தை உங்க பொண்ணோட விருப்பத்தோட தானே பண்றீங்க? ஆமாங்க, கண்டிப்பா. அவளோட விருப்பம் இல்லாம நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா, உங்க பொண்ணு இஷானோட போட்டோ பார்த்து தான் சரின்னு சொன்னாலா? ஆமா, பார்த்து தான் சொன்னா. அப்போ சரி, எங்களுக்கு சம்மதம். என்னங்க, நாம பொண்ண பார்க்க வேண்டாமா? முதல்ல பையனும் பொண்ணும் ஒருத்தர் பார்க்கட்டும். நீங்க சொல்றது சரிதான். நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட அதுக்கு என்ன, இன்னைக்கு சாயங்காலமே வந்துடுறோம். அப்படியே பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்கும்ல. சரிங்க, அப்படின்னா நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வரேங்க. சரி. ஒரு நிமிஷம், நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, அவருக்கு ஸ்வீட்டை கொடுங்க. அப்படியே எனக்கும். உன்னை யாரும் பொண்ணு பார்க்க வராங்களா? நீ அதுக்கு ஒத்துட்டு இருக்க. எப்படி சுஹானா இதெல்லாம்? இது கோவத்துல எடுத்த முடிவு. பின்னாடி இதுக்காக நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. ஹே, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இங்க பார், நீயாவது சொல்லு. ஆமா, எனக்கு என்ன டேட்? 23rd. சுஹானா, நீ எப்ப சரின்னு சொன்ன? அதாவது நீ சரின்னு சொன்னப்ப டேட் டைம் இல்ல. ஷட் அப். அட்லீஸ்ட் நீயாவது கொஞ்சம் சென்சிபிளா பேசு ப்ளீஸ். கொஞ்ச நேரம் ஆஸ்ட்ராலஜியை மூட்டை கட்டி வைக்கிறியா? நீ வேணா பாரு, என்னோட அஸ்ட்ராலஜி சொல்லுது எல்லாம் நல்லபடியா நடக்கணும். Enough. புரிஞ்சுக்க, சுஹானா அவளே அவளோட வாழ்க்கையை பாழாக்கிக்க பாக்குறா. இங்க பாரு, ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேனா அது பண்ணதுதான். ஓகே, பட் சுஹானா, கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிச்சு பாரு. என்னோட கால்குலேஷன் படி பார்த்தா இந்த மேரேஜ் லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது பாரு. யா, கேட்டியா? So no tension. என்னாச்சு? ஏன் பழற? அழாம வேற என்ன பண்ண சொல்ற சுஹானா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு இட்ஸ் ஆல் ரைட். யா, ஏதோ ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்ல. மை காட், ரிலாக்ஸ். இங்க பாரு, சுஹானா கண்மூடித்தனமா முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு பேக்க நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இங்க பாரு,
நான் முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு பேக்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. பிகாஸ் யூ நோ why? ஏன்னா அந்த பையனை செலக்ட் பண்ணது என்னுடைய டாட். என் டாட் செலக்ஷன்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அண்ட் எனிவேஸ், டாட் யாரை பார்த்திருந்தாலும் செட்டை விட கோடி மடங்கு நல்லவனா தான் இருப்பான் இல்ல? அவன் ஸ்மார்ட்டா இருப்பான், ஹேண்ட்ஸமா இருப்பான், கான்ஃபிடென்ட்டாவும் இருப்பான். அப்புறம் காதல்? காதலுக்கு என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல, காதலுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. என்னால நல்ல மனைவியா இருக்க முடியும்னு சிட்டிக்கு நிரூபிச்சு அவன் மூக்க உடைக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஐ ஆம் மேரேஜ் மெட்டீரியல். அவன் மனசுல அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஈஷான் ஏன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல? பொறுமையா இரு ராணு, டென்ஷன் ஆகாத. என்னாச்சு? இந்த போன் எடுத்தானா? அவுட் ஆஃப் ரீச். இவனை பாத்தீங்களா? அமைதியா உட்காந்து பாலை குடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா நீ நாள் பூரா வீட்டுல எந்த வேலையும் செய்யாம உட்காந்துட்டு இருக்க. நான் இஷானுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன். நீ அதை பண்ணியா? நீ என்ன பண்ணன்னு சொல்லு. அண்ணா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பேசலாம். எடு, போது, நிறுத்து. பாத்தீங்களா பெரிய மாமி, இப்போதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்படியா? என்ன சொன்னா? அண்ணா இனிமேதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்ப போறேன்னு அவன் என்கிட்ட சொன்னான். என்ன 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கிளம்பலையா? அப்ப வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவானே. அவன் வழக்கமா பண்றது தானே. அவன் தான் அப்படி சொன்னானா நீ உடனே போனை வச்சிட்டியா? வேற என்ன பண்றது? அவனுக்கு புரிய வைக்க மாட்டியா? அவனோட பெரியவன் தானே நீ. இந்தர், இஷானுக்கு ஆபீஸ்ல வேலை இருந்தா அதுக்கு நம்ம இலேஷ் என்னப்பா பண்ணுவான் சொல்லு? தேவையில்லாம ஏன் அவனை திட்டிக்கிட்டு இருக்க? அவன் ஏதாவது சொன்னா எல்லாருக்கும் கோவம். இந்தர் நான் எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்க. சரி, அது வந்து அட நீ பாலை குடிச்சிட்டு இருக்க, இதுல பிஸ்கட் வேறயா? நான் இஷானுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ ஒரு பக்கம் ட்ரை பண்ணு. சீக்கிரம் போ, ட்ரை பண்ணு. இந்த ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இந்த சாரி நல்லா இல்லைன்னா பிராங்கா சொல்லிடுங்க. இஷான் வரதுக்குள்ள நான் வேற சேஞ்ச் பண்ணிடுறேன். அட இப்ப உன்னை யாரும் பொண்ணு பார்க்க இங்க வரல. நாம தான் வேற பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். பையனோட அண்ணி எப்படி அழகா இருக்காளன்னு நம்ம காட்ட போறது இல்ல. என்ன இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டிக்கிட்ட இப்படிதான் பேசுவியா? இஷான் இங்க பாரு, உனக்கு தெரியும்ல நம்ம இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு. என்ன? நீ இன்னும் ஆபீஸ் விட்டு கிளம்பவே இல்லையா? இல்ல நீ ரொம்ப ஓவரா பண்ற. இங்க நாங்க எல்லாரும் முட்டாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கோம். நீ எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம்ல? இல்ல உன்னை திருத்தவே முடியாது ஈஷான். நிச்சயமா உன்னை திருத்த முடியாது. அவன் என்னதான் சொன்னான்? ஏதோ அவசரமான வேலை இருக்கா, அவனால வர முடியாதான். கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நாங்க யாரும் வர போறது இல்லன்னு. ஐயோ, இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு, என்ன கொஞ்சம் பேச விடுறியா? அண்ணே, இந்த மாதிரி கடைசி நேரத்துல வரலன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பாங்களே. இல்ல இல்ல. ஐயோ ராணு, நான் சொல்றத முழுசா கேளு. அதானே. இது பாருங்க அலோக், நாம போன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நாம எல்லாரும் அங்க பொண்ணு பார்க்க போகலாம். சரி. முதல்ல நமக்கு அந்த பொண்ணை பிடிச்சு போச்சுன்னா இஷான் அந்த பொண்ணு அப்புறம் பார்க்கட்டும். நல்ல ஐடியா. ஓகே, போலாம். ஆமா, நல்ல ஐடியா தான். நீ அழுகையை நிறுத்தினாதான் கிளம்ப முடியும். அக்கா தேங்க் யூ so much. இது நடக்காதுனே முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொல்ல கூடாது. அடடா, இங்கேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் வண்டியில உட்காருங்க. போங்க கிளம்புங்க. சீக்கிரம் வாங்க. நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். சரியா? சரி சீக்கிரம் வா. அது சாரி ரஜினி, நீ ரொம்ப அழகா இருக்க. சரி வாங்க போலாம். போலாம். என்னால இதை கொஞ்சம் கூட நம்ப முடியல. நீ புடவை கட்டிக்க தயாராயிட்டியா?
டாட்க்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சோ நான் டாட்க்கு பிடிச்ச மாதிரி தானே தயாராகணும், ரைட்? ரைட் அம்மா மாதிரியே. அக்கா, எனக்கு தெரியும் உனக்கு இந்த மாதிரி நகையெல்லாம் பிடிக்காதுதான். ம். ஆனா அம்மாவோட இந்த நகைய நீ போட்டுக்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. நோ. ஓகே, அப்ப வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். சஞ்சு, ஆ நான் இதே போட்டுக்கிறேன்.